IVF treatment package la discount பெற்றிடுங்க. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ் சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. கண்டஸ்டன்ஸை விட இவர் என்ன பண்ண போறாருன்றது தான் ஜாஸ்தி இருந்தது. ஆக்சுவலாக இது அவர் அப்படி சொன்னது நல்லதாக போச்சு. ஸோ இது அது ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கும் ரஞ்சித் சாருக்கு. ஒருத்தரோட கேரக்டர் என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே வில்லுங்க முடிச்ச கேரக்டர் தான் நிறைய. பொண்ணுங்க கேட்டுட்டே இருக்காங்களே என்ன பண்ணலாம், இன்னைக்கு முதல் நாள் தானே விடுவோங்க, நாளையிலேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம்லாம் கிடையாது. அந்த ஆள் கணக்கு போட்டான், இந்த ரூமை கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீக்கு நாங்கள் கேட்போம், அப்போ வந்து எங்களை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது. போன செகண்ட்லேருந்து ஹி ஸ்டார்டட் இஸ் கேம். தர்ஷிகா தான் ஆக்சுவலாக வந்து நீ பெண்மையாக ஃபஸ்ட்டு பேசு இது பார்த்து மேபி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்னால அந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்களா தெரியல. பட் நான் சொல்கிறது என்னென்னா விளாட்டு ஓரளவுக்கு தான். யாரையா நீங்கள் இவ்வளோ சூப்பராக யோசிக்கிறீங்க, ரெண்டும் சேர்த்து உள்ளே அனுப்புங்க, முட்டின்னு சாவட்டும். நான் எதிர்பார்க்கறது இன்றைக்கே சண்டை போடுங்க, இடிச்சு சாவுங்க. இப்போவே ஜாக்லின் வெளில பட்டு தான் நியூஸ் வந்தது, அவளுக்கு போன உடனே கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். 24 மணி நேரம் ஒரு எலிமினேஷனா? என்னோட முதல் கணிப்பு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லி பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு எபிசோட்ஸ் முடிச்சு உடனே அந்த எபிசோட்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக என் கூட அபினியாஸ்ரீ இருக்காங்க. ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போதான் அப்படியே பிக் பாஸ் நம்ம பார்த்துட்டு உடனே அதனால தான் ரொம்ப நல்லா இருக்கேன். பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால ஒரு மாதிரி ஹாப்பி ஆயாச்சு, உற்சாகம் வந்துருச்சு. புது ஹோஸ்ட் வந்திருக்காரு, விஜய் சேதுபதி வந்திருக்காரு. ஸோ கொஞ்ச நாளாவே அந்த ப்ரோமோ வந்த பிறகு மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருந்தது. கமல் சார் ஒரு பேட்டர்ன்ல ஒரு கூட்டிட்டு போனாரு, நடுவில் சிம்பு அவர்கள் கூட வந்தாங்க. இவர் எப்படி சினிமா ஓகே, ஹோஸ்டா வரும்போது இவரது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டே இருந்தது. கண்டஸ்டன்ஸை விட இவர் என்ன பண்ண போறாருன்றது தான் ஜாஸ்தி இருந்தது ஆக்சுவலா. பட் சூப்பர் ஹாப்பி. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செமையாக ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த ஒரு இலை கல்யாண சாப்பாடு சாப்பிட்டா ஒரு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அதில் இருக்குமோ அந்த இலையில் அவ்வளோ வெரைட்டியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஜனங்களுக்கு காமிச்சிருக்காரு. வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அவர் வந்து டக்குன்னு பாயிண்டாக கேட்டார் எல்லாரையுமே. அதே மாதிரி யாரையும் வந்து ரொம்ப பேசவும் விடல. இது போதும்பா, நீ பேசினியா, இந்த விஷயம் தான் ஓகே, ஆல் தி பெஸ்ட், கிளம்பி இதுக்கு தான் வந்திருக்கேன், நச்சுன்னு இருக்குல்ல. இந்த நச்சுங்கிறது எப்பயும் அதே மாதிரி இருக்குமா? இல்லை, இப்படி தாங்க இருக்கணும் ஆக்சுவலாக. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி தான். இப்போ கமல் சார் வரும்போது அவரோட துய தமிழில் அவர் பேசுகிற ஒரு லாங்குவேஜ், அவர் பேசுகிற பாடி லாங்குவேஜ் எதுவாக இருக்கட்டுமே ஒரு டோன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆன் பாயிண்ட் பேசுகிறார், என்ன தேவை அது பேசுகிறாரு. சிரிக்கிற இடத்துல சிரிக்கிறாரு, நக்கல் அடிக்கிற இடத்துல நக்கல் அடிக்கிறாரு. இப்போது ரஞ்சித் சாரோட டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா கண்டஸ்டன்ஸும் வரும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, இதில் பேசுகிறாரு. ஸோ அப்படி மைக் கொடுத்து அவரோட நண்பர் ரஞ்சித்தோட நண்பர் என்ன பண்ணார்னா மைக்கை பிடிங்கி, சார் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இவரும் வந்து அதை நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு, சார் சாப்பிட்டேன் சார், எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் கேட்போம் அப்படின்னு. சார் உங்கள் ஊர் இல்லை, எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் கேட்பாங்க, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் சார் கேட்பாங்க. இது யார் வந்த உடனே போயிட்டு வான்னு சொல்ல மாட்டோம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்றது. தட் வாஸ் வெரி நைஸ் பாயிண்ட். ஏன்னா அது ஹியூமனோட நேச்சர் அப்படி தான் இருக்கணும். இதில் வந்து உங்கள் ஊர் எங்கள் ஊர், இந்த ஜாதி, இந்த இது எல்லாமே வேண்டவே வேண்டான்ற. ஐ எம் அகெயின்ஸ்ட் இட். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தட் பாயிண்ட் வாஸ் வெரி நைஸ். ஆமாம், ஏன்னா அவரோட படத்தை பற்றி கூட சொன்னார். கவுண்டபாளையம் அப்படின்னு ஒரு படம் எடுத்த ரஞ்சித் வந்து எங்களுக்கு வேற மாதிரி நாங்கள் வந்து யோசிக்கிறோம், ஸோ நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி அதை வச்சு கேள்வியும் கேட்டுட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இதை ஒரு மென்ஷன் பண்ணும்போது அது தேவையில்லைன்ற. வி ஆர் ஹியூமன்ஸ். இதில் வந்து ஜாதியோ நாடோ ஸ்டேட்டோ இதெல்லாம் தேவையில்லைன்றேன். அது ஸ்டார்டிங்கே இது அவர் அப்படி சொன்னது நல்லதாக போச்சு. ஸோ இது அது ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கும் ரஞ்சித் சாருக்கு. இது அவர் பேசும்போதே இவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம இதை சம்மந்தப்பட்ட எதுவுமே இந்த வீட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு புத்திசாலியாக இருந்தால் அது பண்ண மாட்டார். ஸோ கமிங் டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்துட்டே இருந்தோடனே டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரன்லாம் வந்தார். ரவீந்திரன் வந்து என்னப்பா ரிவ்யூலாம் பண்ணுறீங்க, காசு பலமாக வருது போலன்னு சொல்லி டக்குன்னு கேட்டுட்டார் ஓப்பனாக. ஸோ இந்த அளவுக்கு வந்து இவர் ஓப்பனாக பேசுறது வந்து அங்கே இவர் யாரையுமே வந்து ஒரு மாதிரி பாகுபாடுகள் இல்லாமல் எல்லாருமே அடிச்சு உடச்சு பேசுவார். அதுதானே அவரு மகாராஜால அவருக்கு பொண்ணா நடிச்ச குழந்தையே அடுத்த என்ட்ரி உள்ள போகும்போது அவ அப்பான்னா இது சொல்லும் போது உனக்கு அப்பான்னு தோணுதோ அப்பான்னு கூப்பிடு, உனக்கு சாருன்னு தோணுது நீ எப்படி வேணுனாலும் கூப்பிடு. ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு வாரம் ஃபுல்லாக அராஜகம் பண்ணிட்டு வீக்கெண்டில் வந்து என்னை அப்பான்னு சொல்லி இது பண்ணான்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், கண்டஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல். அதில் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே பிக் பாஸ் உள்ள போனால் பிக் பாஸ் தான் அங்கே பாஸ். நம்ம அவங்களோட கேம்க்கு அடங்கி அவங்களோட டேர்ம்ஸ்க்கு அடங்கி நம்ம ஒர்க் பண்ணணும். நீ பெருசு நான் பெருசு அந்த வீட்டில் கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களையுமே வேறு மாதிரி ஜனங்க டேக்கிள் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீடுமே அதை வேறு மாதிரி
அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ கமிங் டு இந்த ரவீந்தர் ஒரு சைடு, தீபக் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த வீடு வந்து யாருக்கு வந்து இந்த ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த ரவீந்தர் ஒரு பாயிண்ட் வச்சாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கொடுமை என்னன்னா எல்லாருக்குமே அந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, பிங்க். இவங்க வந்து ஒரு 5-6 பேருக்கு பர்டிகுலரா அந்த சரி பொண்ணுங்க கேட்டுட்டே இருக்காங்களே என்ன பண்ணலாம், இன்னைக்கு முதல் நாள் தானே விடுவோங்க, நாளையிலேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம்லாம் கிடையாது. அந்த ஆள் கணக்கு போட்டான். உள்ளே போன உடனே அவர் பிளான் என்ன, சரி ஓகே இந்த ரூமை கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீக்கு நாங்கள் கேட்போம், அப்போ வந்து எங்களை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது. ஸோ அவர் போன செகண்ட்லேருந்து ஹி ஸ்டார்டட் இஸ் கேம். ஹி வாஸ் வெரி ஆக்டிவ். நீங்கள் நோட் பண்ணிங்களா, அவர் போன உடனே எங்கேயுமே அவர் வாயை மூடவே இல்லை. அவர் இந்த டோர் திறந்ததுக்கு ஏன் பிக் பாஸ் என்னாச்சு ஏது அது இதுன்னு பேசிகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த வீட்டில் அப்படி தான் இருக்கணும். யூ ஷுட் பி வெரி ஆக்டிவாக இருக்கணும், உங்கள் பாயிண்ட்ஸ் ஆன் பாயிண்ட் வச்சே ஆகணும். அப்புறம் வந்து சத்யா அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை பேர் போனதில் ஐ ஃபெல் சத்யா வாஸ் வெரி சைலண்ட். இப்போ ஒரு ஒப்பீனியன் வந்து இவர் வைக்கிறார், ரவீந்தர் வைக்கிறார். அப்போ வந்து தீபக்கும் சொல்கிறார், நல்லா இருக்குண்ணே இந்த ஐடியா, இது பண்ணுவோம், இது கேட்போம், அவங்க தான் அந்த ரூம் தானே வேணுன்றாங்க, நம்ம இது கேட்போம். இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த உள்ளே போன அந்த புது பையன் இருக்கா இல்லைங்களா, அந்த கானா பாடுற பையன் ஜெஃப்ரி, அவன் கூட ஓரளவுக்கு நான் பார்த்த போது இவர் சத்யா வந்து சொல்லுங்கண்ணே என்னங்கண்ணே சரிங்கண்ணே ஓகே நான் கொடுத்தேன். இப்படி இது மேபி இப்போ தானே உள்ளே வந்திருக்கோம், மேபி அவருக்கு பிளாங்காக இருக்கா, ஓகே பார்த்துக்கலாம். கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கிராஜுவலாக நடக்கட்டும், அந்தந்த டைமில் நடக்கட்டும் சில பேரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்காரா அது தெரியாது. பட் இப்படி இருந்தால் இந்த கேமுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவர் வாய்ஸ் அவுட் பண்ணணும், பேசணும். ஆனால் இப்போ இந்த ஒரு சைடு வந்து ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பிரச்சனை சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் பார்த்த நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு பர்சனலாகவே அவங்கள நல்லா தெரியும் இந்த சென்ஸ் விஜய் டிவியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தரோட கேரக்டர் என்ன எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே வில்லங்க முடிச்ச கேரக்டர் தான் நிறைய இதில். அப்படியா? ஆமாம் நிறைய வில்லங்க பாருங்கள், நீங்கள் பாருங்கள். அருண், அன்ஷிதாலாம் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சிரிச்சிட்டே இருப்பாங்கன்னு தெரியாது. அர்ணவ், அப்புறம் விஜய் விஷால், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ள எப்படி வெடிக்க போகுது அப்படின்றது தான் தெரியாது. பட் என்னோட முதல் கணிப்பு அருண், அவர் மேலே தான், அவர் தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணுவாரோ சொல்ல முடியாது. பட் எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகே, அருண் அப்படி பிரச்சனைகள் பண்ணுறாருன்னா யாருக்கும் அருணுக்கும் முட்டிக்கும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர். இன்னைக்கு நைட்டே கூட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ரூமை கேர்ள்ஸுக்கு கொடுத்தது சில பேர் ஓகேன்றாங்க. இப்போ தர்ஷாக்கெல்லாம் பிடிக்கல. அருணுமே கேள்வி கேட்டார், ஓகே பட் ஏன் ஓகே கொடுத்தீங்க, ஏன் இந்த விஷயத்தை ஏன் சொன்னீங்க, இந்த நாமினேஷன் ஏன் சொன்னீங்கன்னு அருணும் கேட்டார். தர்ஷா ப்ளஸ் சௌந்தர்யாவும் கேட்டாங்க. இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஒரு வீக்கில் வருதா, நம்ம அவங்கள நாமினேட் பண்ணியே ஆகணும் போது அவங்க அந்த டைமில் வந்து நாமினேட் பண்ணக்கூடாது சொன்னால் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுமே, ஏன் இதை ஒத்துக்கிட்டீங்க ஒரு ரூமுக்காக. அப்போது தர்ஷாலாம் வந்து பவித்ரா கிட்ட கேட்கவே செஞ்சாங்க, ஏன் நீ கீழே படுக்க மாட்டியா, கேட்டாங்கன்றதுக்காக எது சொன்னாலுமே ரூம் கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு. அது நார்மலான ஒரு டாபிக் தான். பட் அதுவுமே கருத்து வேறுபாடு, சில பேருக்கு பிடிக்குது சில பேருக்கு பிடிக்கல. ஸோ பிரச்சனைகள் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. இந்த ரூம்காகவே வரும் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து வந்த உடனே இந்த வாய்ஸை வச்சு ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பொண்ணு கூட நான் சமீபத்தில் ஒரு ப்ராஜெக்டாக பேசும்போது எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் தோணவே இல்லை அந்த பொண்ணோட வாய்ஸில். ஆக்சுவலி ஷீ இஸ் அ வெரி நைஸ் பர்சன், நைஸ் கேர்ள், நல்ல பொண்ணு. ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு அந்த பொண்ணால் பண்ண முடியல, அவ்வளோ ஹர்ட் ஆச்சு அந்த பொண்ணுக்கு. மாஸ்டர் என்னால் பண்ணவே முடியல, உங்களுக்கான டைம் வரும், நீங்கள் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க, எதையும் யோசிக்காதீங்கன்னு. எனக்கு ஒன்றும் அந்த வாய்ஸ் வச்சுலாம் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வாய்ஸ், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது கமெண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம யார்? ஒரு வாட்டி விளாட்லாம், 2 வாட்டி விளாட்லாம், 3ஆவது வாட்டி விளாடும் போது பிரச்சனை ஆகிடும். விஜய் சேதுபதி சாரே உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்காது. அந்த கான்வர்சேஷனே ரொம்ப நேரம் போச்சு. வாய்ஸை சம்மந்தப்பட்ட கான்வர்சேஷனே அவங்க அந்த சார் இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சாஃப்டாக பேசினோடனே சார் இதுதான் சரி ஒரிஜினலி சூப்பராக அது ஒரு ஃபன்னாக எடுத்து அவர் வந்து அதை வந்து என்கரேஜ் தான் பண்ணார். அது ஒரு குறையாவோ கிண்டலோ அதை பற்றி எதுவுமே அவர் பண்ணலை. அது வீட்டுக்குள்ளே போனோன்னே என்ன ஆகி போச்சுன்னா, புதுசாக அவங்க குரல் கேட்குறவங்களுக்கு அது பேஸாவோ இல்லை என்னன்னு தெரியல, அது நான் ஸ்டாப்பாக நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா சாச்சனா கூட வந்து கோல்டா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்தோடனே சொன்னது சுனிதா, அண்ட் தென் இந்த பாப்பா சாச்சனா. தர்ஷிகா தான் ஆக்சுவலாக வந்து நீ பெண்மையாக ஃபர்ஸ்ட் பேசு, இது பார்த்து மேபி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்னால அந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்களா தெரியல. பட் நான் சொல்கிறது என்னென்னா, விளாட்டு ஓரளவுக்கு தான். எதுவுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகிற மாதிரி பிஹேவ் பண்ணோன்னா இவங்களுக்கு தான் அது பேட் சைன் ஆகும்.
நம்ம ஜனங்க எப்படி தெரியுமாங்க, எப்பயுமே நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அது பண்ணுறோமோ நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி யோசிப்போம். ஆனால் ஐயோ பாவம் இந்த பொண்ணு அவ்வளோ சொல்லி கூட இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு குரலை வச்சு இது பண்ணுறாங்களேன்னு சொல்லி இவங்களே அந்த பொண்ணு பூஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஆடுதோ இல்லையோ இவங்களே பூஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த பிக் பாஸோட இது அது. நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோமோ நல்லா யோசிச்சு பாருங்கள். யாரை டார்கெட் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் ஹையர் ஓட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா அங்கே பாயிண்ட் கிடையாது. எல்லாரும் சேர்த்து சுற்று போட்டு ஒருத்தரை இது பண்ணுறாங்களே அதுதான் ஜனங்க மனசுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓகே இது நடந்தது இப்படி நடந்தது, அதுக்காக ஒருத்தரை கார்னர் பண்ணலாமா அப்படின்றது காலங்காலமாக நடந்துட்டு. அந்த மாதிரி இன்னிக்கோட விளையாடிட்டு இந்த டாபிக் இன்றைக்கே விட்டுட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது, இவங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என் வாய்ஸே இப்படிதான்ட்டு. அவங்களுக்குமே நல்லது. ஏன்னா விளையாட்டு எப்போ வேணாலும் சீரியஸாக மாறலாம். அண்ட் சௌந்தர்யா யூ லுக்கிங் கிரேட், உன் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீ அதை பற்றி யோசிக்காத, நல்ல கேம் விளையாட்டுவோம். ஆம்பளை குரலாக இருக்குது அந்த ஒரு டேர்ம் நல்லா இல்லைல்ல, அதுதான் சொல்கிறேன். அதுதான் வேண்டான்ற. அது விளாட்டா ஒரு தடவை பேசும்போது ஓகே. இப்போ நானே அந்த வீட்டில் இருந்தேன்னா கூட ஆக்சுவலாக மேபி நான் கோவப்பட்டிருப்போனோ என்னமோ, என்னோட ஷார்ட், ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரான ஒரு ஆள் தான். ஸோ உள்ளே போயிட்டு சுனிதா கேட்டாங்க, பாப்பா கேட்டால் முடிஞ்சிடுச்சு. 3ஆவது தடவையும் கேட்கும் போது மேபி நான் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் என் குரலை பற்றி உனக்கு தெரியாதா, இப்போ தான் நீ கேட்குறியா, ஏன்னா ஃப்ரெண்டு தானே, என் குரலை பற்றி உனக்கு தெரியாதா, புதுசாக கேட்குற மாதிரி ரியாக்ட் பண்ணுறியன்னு கூட நான் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு மேபி இன்னைக்கு சைலண்ட்டாக இருக்குது, நாளைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம்ல. ஸோ ஒருத்தரோட விஷயத்தை நம்ம அவ்வளோ நோண்டிகிட்டே இருக்க வேணான்றது என்னோட ஒரு நல்ல அட்வைஸ். பட் அதையும் தாண்டி அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ப்ராப்ளம், அது சௌந்தர்யா ப்ளஸ் ஆகும். பிகாஸ் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அவள் ஓப்பனாக ஒத்துக்கிட்டா, எனக்கு இந்த வாய்ஸ்னால நிறைய கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவர் பயங்கர சூப்பரான ஒரு லவ்விங் கெஸ்டரோட உள்ளே அமைச்சிருக்காரு. அவங்களுக்கு தெரியாது இவர் இப்படி தான் பேசி அமைச்சாருன்னு. பட் ஹியூமனாக ஒருத்தரை கலாய்க்கிறது விளாடுறது காமன் தான். பட் அது ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அமிர்தமும் விஷம்தான். அந்த ஒரு கணக்கு தான். ஸோ தொட நின்றுட்டா அது நல்லது. ஓகே. அண்ட் இப்போ அன்ஷிதா வந்து எனக்கு ஒரு அன்பை தேடி வந்திருக்கேன், அன்பு அவங்க விளாட வந்திருக்காங்களா, காதல் பண்ண வந்திருக்காங்களா, இல்லை அன்பு பிடிக்குது, அதுக்கு வீட்லேயே உட்காரலாமே, சீரியல் பண்ணால் அன்பு கிடச்சிடுமே. எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு புரியல. அவங்க தெரிஞ்சு பேசுனாங்களா தெரியாமல் பேசுனாங்களா எனக்கு புரியல. நான் ஒரு லைஃப்பில் ஒரு லெசன் கற்றுக்க வந்திருக்கேன், என்னோட டெம்பர்னஸை குறைக்க வந்திருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு என்னோட லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்க வந்திருக்கேன், இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது புதுசாக இருக்குது, அன்பை தேடி வந்திருக்கேன். எனக்கு அதுதான் புரியல. யார் அன்பை தேடி வந்திருக்காங்க? அவங்க பிக் பாஸ் அன்பை தேடி வந்திருக்காங்களா, விஜய் சேதுபதி அன்பை தேடி வந்து, இல்லை அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அன்பை தேடி வந்திருக்காங்க, அவங்க லவ் பண்ண வந்திருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வந்திருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வையும் தாண்டி ஒரு கேம்னு ஒன்று இருக்குது, லேர்னிங் லெசன்ஸ்ன்னு இருக்குது. அதுதான் இம்பார்ட்டண்ட். அவங்க சொன்ன பாயிண்டே ஃபஸ்ட்டு தப்பு. அது தெரிஞ்சு சொல்லிச்சா தெரியாமல் சொல்லிச்சா? ஒருவேளை இந்த ஷோ மூலியமா மக்கள் எல்லாரும் உங்களுக்கு பல சப்போர்ட் லவ் கொடுக்கணும். மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாதுங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க? பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸு பிக் பாஸ் டீமை விட பயங்கர ஷார்ப்பாக இருக்காங்க ஜனங்க. அவங்க யோசிக்கிற தாட் ப்ராசஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு உட்காந்து நான் கண்ணீர் ஆரம்பிச்சிட்டியா, நடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்வாங்க. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்லலாம் கொஞ்சம் ஜனங்க ஐயோ அழுத உடனே ஐயோ பாவம் அழுகுறாங்களேன்னு இருக்கும். இப்போ இருக்கிற காலங்கட்டெலாம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பா இந்த பொண்ணு ஆக்டிங்னு தான் இருக்கும். தேவையே கிடையாது. நீயா போ, நான் எதுக்காக வந்திருக்கேன், எனக்கு நான் ரெண்டே ரீசனுக்காக தான் வருவாங்க. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வருவாங்க, அவங்க கேரக்டர் சேஞ்சிங்காக வருவாங்க. இன்னொன்று இதனால எனக்கு எதாவது பட வாய்ப்புகள் இல்லை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. இது 2 சீசன்ஸ் அன்பை தேடி வந்திருக்குன்றது தான் எனக்கு புரியல. ஓகே, அது மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனங்களோட அன்பாக கூட இருக்கலாம். அது நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் இருக்குது. இது நீ சொல்ல தேவையில்லை, நீ இருக்கிற செயல்லையே அது கிடைக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும். அவங்க ஒரு நேம் டேமேஜ் ஆச்சுன்னா அது அர்ணவ் தான். இவங்க 2 பேரோட பேர் தான் சேர்ந்து. அதுதான் எனக்கு சிரிப்பாக இருக்குது. பிக் பாஸ் அவங்க டீம் எவ்வளோ ஷார்ப்பாக யோசிச்சிருக்காங்க பாருங்க. 2 பேர் சேர்ந்து கெட்ட பேர் வாங்கினாங்க, 2 பேர் சேர்ந்து உள்ளே போய் சாவுங்க அப்படின்றது தான் ஆக்சுவலாக அவங்க செம்ம. யார் நீங்கள் இவ்வளோ சூப்பராக யோசிக்கிறீங்க, 2 சேர்த்து உள்ளே அனுப்புங்க, முட்டின்னு சாவட்டும். எனக்கு அது புரியவே இல்லை. பட் ஓகே, இட்ஸ் நைஸ். இட்ஸ் அ பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி. இவங்க 2 பேருக்கும் ஒரே இஷ்யூவில் தான் 2 பேர் கெட்ட பேர் வாங்கினாங்க. 2 பேரையும் உள்ள அனுப்புங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அதை குட்டாக மாற்றிக்கிறாங்களா பேடாக மாற்றிக்கிறாங்களோ அவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. ஏன்னா மைக் இருக்குது, கேமராஸ் இருக்குது. கேமரா இல்லாத இடத்துல போய் நீ நின்னா கூட நீ பேசுறது ரெக்கார்டாகவும் அதை காமிப்பாங்க. இன்னொன்று குசுன்னு பேசக்கூடாது. அந்த வீட்டில் குசுன்னு பேசவே கூடாது. அப்போ உடனே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், இந்த வீட்டில் குசுன்னு பேசக்கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பேட்டரி கழட்டுறதோ எதுவுமே பண்ண முடியாது. நீ வந்து அங்கே போனால் ஹைட் அண்ட் சீக்கே கிடையாது. நீ உலகத்தோட கண் பார்வையில் இருக்காங்க இப்போ.
மொத்தம் உலகமே நம்மள தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்னும் போது வந்த கெட்ட பேர் 2 பேருமே எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது ஆப்வியஸாக அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இது அதை அப்படியே விட்டுலாம், பார்க்கலாம் என்ன நடக்குது. அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்னை கேட்டிருக்காங்க, உன்னை கேட்டிருக்காங்க, சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு அட்டன் பண்ணி கூட இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கூட உள்ளே போயிருக்கலாம். அது எப்படி உள்ளே போனோன்னே சர்ப்ரைஸ். அதுதான் சொல்கிறேன், இதுதான் வேண்டான்ற. இந்த ஆக்டிங் பண்ணாதீங்க. ஜனங்க முட்டாள் கிடையாது, பார்க்குற நாங்கள் முட்டாள் கிடையாது. எதுக்கு தேவையே கிடையாது. எதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாரோட ப்ரொமோவில் வந்து அவங்கவுங்களோட ஸ்ட்ரகிளை சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்களோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் நம்ம ஏவி எல்லாமே பார்த்தோம். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அழுது இருந்தது. அப்போ இது பேசி வச்சுட்டு பண்ணுறது தானே. நம்ம வந்து இப்போவே போகும்போது இந்த ஏவி டிவியில் வரும்போதே ஜனங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு போயிடலாம், சப்போர்ட் பண்ணணும். அவங்க நம்ம அதனால கொஞ்சம் அழுதுட்டா அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி வந்துடும். சிம்பத்தியெல்லாம் அதெல்லாம் வரவே வராது. நீ நார்மலாக இருந்தாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் புல்லிங் வந்துடும். இது தேவையில்லாத ஒரு விஷயம். நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன். புத்திசாலியாக இருந்தால் பண்ணாமல் இருந்திருக்கணும். 2ம் அடிமுட்டாளாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் அவர் புரிய வச்சது என்னென்னா, நான் அன்பாகவும் இருப்பேன், நீ தப்பு பண்ணால் நான் கேள்வியும் கேட்பேன், பாயிண்ட் டு பாயிண்ட் நான் பேசுவேன், நீ ஜாகிரதையாக உன் கேமை நீ ஒழுங்காக விளாடுன்றது தான். இப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புறதுனால அவர் நீ தப்பு பண்ணால் கேட்க மாட்டாருலாம் கிடையாது. அவரோட வேலையே நீ என்னென்ன பண்ணியிருக்கன்னு அதை வெளியில் கொண்டு வந்து அதுக்கு உன்னை கேள்வி கேட்கறது தான் அவரோட வேலையே. ஸோ என்ன கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து வந்திருக்காங்க. எல்லார பத்தியும் பேசணுமே, நம்ம விஜய் டிவி ஆங்கரை பத்தி பேசணும். ஆக்சுவலா தீபுக்கா ஆங்கர், இவங்கெல்லாம் ஆங்கரா இருந்தவங்க தான். பட் இவங்க சமீப காலத்தில் ஷார்ட் பீரியட்ல நிறைய ஆங்கர் பண்ணி திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. கோலமாவு கோகிலா பண்ணாங்க, ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாமே பண்ணாங்க. அண்ட் வெறும் யூடியூப் சேனல் மட்டும் தான் ரன் பண்ணிருந்தாங்க. அப்போ இந்த பொண்ணு அவ்வளோதானா அப்படின்னு ஒரு டைம் பீரியட் வரும்போது ஷீஸ் காட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிக் பாஸ். பட் நான் கேள்விப்பட்டது அவங்க ரொம்ப சீசனாகவே ட்ரை பண்ணி அது இதுவாகி ஓகே காட்ஸ் கிரேஸ் இப்போ கிடச்சிருக்கு. பார்க்கலாம், என்னன்னு சொல்ல முடியாது. அதுவுமே லவடாலன்னு பேசுகிற ஒரு பொண்ணு தான். பார்க்கலாம். அன்ஷிதா ஜாக்லின்லாம் சேர்ந்துச்சுன்னா வீடே செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாய்ஸ் டீமில் வந்து கொஞ்சம் எல்லாரும் நிறையா ஓப்பன் அப் பண்ணி வர மாதிரி இருக்குது. சத்யா மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கேர்ள்ஸ் டீமில் வந்து யார் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா அந்த சண்டைனா இறங்கி அடிக்கிற மாதிரி யார் இருப்பாங்க? சண்டைலாம் எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா நல்லா சண்டை போடுவோம். ஜாக்லின் 100% பஞ்சாயத்து இருக்குது. எல்லா வாரமும் பஞ்சாயத்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவங்க கேரக்டர்ஸ் வச்சு சொல்கிறேன். சுனிதா அவங்களும் பஞ்சாயத்து தப்பு நடந்தால் கேள்வி கேட்கணும்ல. ஸோ நான் தெரிஞ்சு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணும். பட் நம்ம நினைக்கிற தர்ஷா இன்றைக்கே பாயிண்ட் வச்சாங்க. ஸோ ஓப்பன் அப் ஆகணும். ஓப்பன் அப் ஆகாமல் சைலண்ட்டாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த அன்ஷிதா, ஜாக்லின், சுனிதா, தர்ஷா, பவித்ரா இப்போ வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்கா. மேபி அவள் சிச்சுவேஷன் மாறி அவள் எப்படி வெளியில் வருவா தெரியாது. ஸோ இந்த 4 கேரக்டர்ஸ் எனக்கு தோணுது. அண்ட் அதில் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது, சாச்சனா. ஏன்னா இப்போ சாச்சனா பற்றி தான் கேட்க வந்தேன். என்னன்னா அந்த பொண்ணு ஒரு பக்கம் கொஞ்சம் சின்ன புள்ளியாக இருக்குது. கொஞ்சம் மேபி இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஐ ஃபெல்ட் ஷீ இஸ் வெரி மெச்சூர்ட். ஓகே, என்னோட ஃபீலிங் மெச்சூரிட்டியே இல்லை இந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு. பட் சார் சொன்னார், நான் 51 நாள் இந்த பொண்ணோட ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்குது இந்த குழந்தைக்கு அப்படின்னாரு. பட் அதையும் தாண்டி பிக் பாஸ் வீடு வேற ஒரு உலகம். இந்த உலகத்தில் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஆன் பாயிண்ட். ஸோ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மெச்சூர்டா இல்லையான்றது போக தான் தெரியும். நான் எதிர்பார்க்கறது இன்றைக்கே சண்டை போடுங்க, இடிச்சு சாவுங்க. இப்போவே ஜாக்லின் வெளில பட்டுட்டான் நியூஸ் வந்தது. அவளுக்கு போன உடனே கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அவள் தான் யோசிப்பா, ஐயோ 5-6 வருஷமாக நான் ட்ரை பண்ணுறேன், உள்ளே அனுப்ப மாட்டேங்க, இப்போ அனுப்பிச்சிட்டிங்களே, இன்றைக்கே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்டா. மேடம் வெளில படுத்துட்டாங்களாமே, இப்போ நான் கேள்விப்பட்டது அதுதான். 1 வீக் வந்து அமைதியாக விட்டுருவாங்க, நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து அப்படி ஜாலியாக இருக்குன்னு. அடுத்த வாரத்துலேருந்து அடிச்சுப்பாங்க. ஒரு வீக் வந்து எலிமினேஷன் நடக்கும். 24 ஹவர்ஸில் எலிமினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போது அப்படிதாங்க இருக்கணும். உள்ளே போனவொடனே பரபரப்பாக இருக்க வேணாமா சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் எல்லா சீசனும் போன ஒரு வாரம் ஒரு கண்டென்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஐயோ சாப்பிட்டியா, உட்காந்து என்னடா வேணும் உனக்கு, என்னடா வேணும், நான் இந்த வேலை செய்கிறேன். இது ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். உள்ளே போனவொடனே எலிமினேஷன் சொன்னால் தானே பதறும், எல்லாருக்குமே பதறும், ஒரு பரபரப்பு வரும். நம்மளுக்கும் ஒன்று இருக்கும், அவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ அடிச்சுக்குது பாருங்க ஒரு ஹார்ட் பீட், அவங்களுக்கு எப்படி அடிச்சுக்கும். இன்னும் இப்போ தான் எவ்வளோ ஆசைகள் எல்லாம் தாண்டி ஒரு பில்டப்பெல்லாம் பயங்கரமாக சார் கிட்ட பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே 24 மணி நேரம் ஒரு நாமினேஷன் வரும்ல. நாமினேஷன் பண்ணுவோம், சொல்ல முடியாது அது என்ன மாதிரி நாமினேஷன் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் தமிழில் மட்டும்தான் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு நாமினேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் தெலுங்கு பிக் பாஸ் போய் பாருங்கள், ஓப்பன் நாமினேஷன் தான் நடக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் கன்ஃபெஷன் ரூமில் போய் நாமினேஷன் பண்ணுறதுக்கு அதை தான் போன பிக் பாஸ்லேருந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. நாமினேஷன் பண்ணிட்டு வெளில வந்த பிறகு
இந்த காரணத்துக்காக நீங்கள் நாமினேட் செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னு வர ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? நோட் பண்ணிங்களா போன சீசனில்? இவங்க வந்து நடிக்கிறாங்க, வெளியில் உள்ள ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியில் இருக்காங்க, இந்த கேங்கை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல, இவப்பட்ட காரணங்களால் இவங்களை நாமினேட் செய்யப்படும் இந்த மாதிரி ரீசன் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த காரணத்துக்காக என்னை நாமினேட் பண்ணியிருக்கீங்களான்னு இன்னும் பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரணுன்றதுக்காக தான் அது வரும். ஸோ இந்த வாட்டி க்ளோஸ்டு நாமினேஷனா ஓப்பன் நாமினேஷனா எதுவுமே தெரியாது. இப்போ 18 பேரையும் உட்கார வச்சு வெளியில் யாரையாவது அனுப்பணும் அப்படின்னா யாரை டார்கெட் பண்ணுவாங்க? எல்லாருமே சேர்ந்து ரவீந்தரை டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட உடல்நிலை சரி கிடையாது. நான் நினைக்கிற பிரகாரம் இவங்க எல்லாருமே ரவீந்தரை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி அவர் 24 ஹவர்ஸில் வெளியில் வரலாம், இல்லை இது ஒரு ப்ராங்காக கூட இருக்கலாம். ப்ராங்க் பண்ணுவாரா பிக் பாஸ் இந்த மாதிரி இல்லை தோணுது. இவங்க எடுத்த உடனே இவங்கெல்லாம் ஓப்பனாக அவங்க ஒப்பீனியனை வைக்கிறாங்களா இல்லையா, இந்த 18 பேரையும் வச்சு ஒரு டாஸ்க்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கலாம். இப்படி வச்சு பார்ப்போம், யார் என்னென்ன வருது வாயில், யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு கூட இருக்கலாம். இல்லை உண்மையாக ஒருத்தர் வெளில போகிறதா கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டெஸ்டிங் தான். எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதை சொல்லியிருப்பார் பிக் பாஸ்ன்னு எனக்கு தோணுது. 18 பேருமே இப்போ சிரிச்சுக்கிறாங்க. அதில் வந்து ஜாக்லின் வந்து எனக்கு வந்து நீங்கள் இந்த ரூமை ஒரு வாரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு வாரம் ஏதாவது ஒரு வாரம் நாங்கள் சொல்ல ஒரு வாரம் நீங்கள் யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ரூம் தருவேன்னா, அப்போ நான் அந்த ஒரு 4-5 கேர்ள்ஸ் முடிவு பண்ணி அந்த ரூமை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க சிலது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தர்ஷாலேருந்து சவுண்ட்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி ஜாக்லின் வந்து எனக்கு இந்த டிசிஷனில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வெளில போய் படுத்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற டைமில் இந்த 18 பேரையுமே யார் வெளியில் போகணுன்னு கேட்டால் தானே வாயிலேருந்து உண்மை வரும் வெளியில். ஸோ அதுக்காக கூட இந்த டெஸ்ட் இருக்கலாம்ல, மேபி சான்சஸ். இப்போ ஜாக்லினுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு வந்து நீங்கள் அவங்கள 1 வீக் வந்து நாமினேட் பண்ணாமல் இருப்பீங்கன்னு ஒத்துக்கிட்டு அந்த பிங்க் ரூம் வாங்கினதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளில ஜாக்லினை கூட நாமினேட் பண்ணலாம் இவங்க. ஏன்னா வந்த உடனே இவங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எதுக்குமே ஒத்துழைக்கல, வெளில போய் படுத்துட்டாங்க. ஸோ இவங்க இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், இது ஒரு ரீசன் போதும்ல. அதை வச்சு கூட சில பேர் வந்து இப்போ நான் ரவீந்தர்னு அவர் ஹெல்த் கண்டிஷனை வச்சு சொன்னேன். பட் இவங்களோட யோசனை வந்த உடனே வேணா பிரச்சனை உருவாக்குறான்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து ஜாக்லினை இதுதான் ரீசன், இது கரெக்டான ரீசன் நாமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்லினை நாமினேட் கூட பண்ணும் வெளியில போறதுக்கு 24 ஹவர்ஸ்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.